Hi my dear family members, welcome back. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நிறைய பேர் வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னென்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது சார், எப்போ நிற்கும், எந்த மாதம் நிற்கும், எதனால் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்ன கண்டென்ட், எதனால் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். And by the way, I am not a SEBI registered person. So this is purely education பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் ஏதாவது பொசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஓன் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ திஸ் இஸ் நிஃப்டி 50யோட சாட், வீக்லி சாட். ஸோ இந்த வீக்லி சாட்டில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றது. ஸோ ஆஃப்டர் 2022 ஒரு லோ ஹை இப்படி ஃபார்ம் இட் ஆகி மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்ட்லேயே போய் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நின்றுச்சு. விச் மீன்ஸ் 26,300 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நியர்லி 26,300 200-300 ரேஞ்சிலேருந்து now the market has corrected around nearly how much, நியர்லி ஒரு 15% வரைக்கும் சாலிடாக ஃபால் ஆகிருக்கு. 15% ஃபாலுக்கே வந்து நிறைய பேர் ஐயோன்னு பயப்படுறாங்க. கமான், மார்க்கெட் இஸ் ஆக்சுவலி அப் அண்ட் டவுன் ஓகேங்களா. இப்போ இவ்வளோ பெரிய ரேலி நடக்கும்போது ஹாப்பியாக இருந்தீங்க, பட் சின்ன ஃபாலுக்கு ஆகும்போது பயந்துட்டீங்க அப்படின்னா த ப்ராப்ளம் இஸ் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிஃப்டி இந்த இடத்துக்கு போகும்போது நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல் டைம் ஹையில் வச்சு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கினதுனால லைட்டாக ப்ளீடிங் ஆனதுமே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஃபால் ஆகுது, தட்ஸ் $1 million கொஸ்டின். ஸோ நமக்கு கிடைச்ச டேட்டாஸு, நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம இந்த டேட்டாவை சொல்கிறோம். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங்கா அப்படின்னு கேட்டால் நோ. திஸ் இன்ஃபர்மேஷன் மே பி ரைட், மே நாட் பி ரைட். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நானும் செல் பண்ணுறதுனால மார்க்கெட் கீழே விழுகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா. ஸோ யார் செல் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டர்ஸ் அவங்க அப்படின்னா எஃப்ஐ அண்ட் டிஐ. இந்த எஃப்ஐடிஐனால தான் இவ்வளோ எஃப்ஐ செல் பண்ணுறதா சொல்கிறாங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் செல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால தான் கீழே ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படி நம்ம தெளிவாக பார்த்தணும். அதாவது இந்த மந்த், அதாவது நம்ம ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு 25,000 அப்படின்றது ஒரு ரவுண்டு சென்டிமெண்ட் நம்பர், ஓகேங்களா. ஸோ இந்த சென்டிமெண்ட் நம்பரில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் நடந்திருக்கு. அதை ஃபேக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமாற்றி அந்த இன்னும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே மேலே ஏற்றிட்டு வந்திருக்காங்க கீழே இருந்து. ஸோ இங்கேருந்து 25,000 கீழே ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 26,000 வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ நம்ம டெக்னிக்கலி நம்ம என்ன புரிஞ்சிருப்போம் அப்படின்னா, டெக்னிக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த பெரிய ரெட் கேண்டில் வீக்லி பார்த்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ப்ரொஃபஷனல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த கேண்டில் பார்த்ததுமே இந்த சின்ன கன்சல்டேஷன் 25,000 கீழே கட் பண்ணி க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட் ஆகி போயிட்டாங்க. அப்படி எக்ஸிட் ஆக முடியாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருப்பியும் இந்த கேண்டிலோட 50% கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் 25,000 பக்கத்தில் வரும்போது திருப்பி எக்ஸிட் ஆகி போயிட்டாங்க. ஸோ யார் மாட்டிக்கிட்டாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் மாட்டிக்கிட்டாங்க, பிகாஸ் they don't know what is மார்க்கெட் அண்ட் ஹவு த மார்க்கெட் ஃபங்க்ஷன்றது தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கலி இந்த கேண்டில் பார்த்தாமே நிறைய பேர் ஓடி இருக்காங்க, வெளியே போயிட்டாங்க ப்ரொஃபஷனல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ அமைச்சர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் மாட்டிக்கிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குது, திரைக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். கீழே கொண்டு வரதுக்கான ரீசன் வந்து எஃப்ஐ செல் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் எஃப்ஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னா செல் பண்ணி அந்த காசு எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, டெஃபினெட்லி they are not put it at their own pocket. அண்ட் அவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து அவங்க வீட்லேயும் வச்சுக்க மாட்டாங்க, ஆஃபீஸில் வச்சுக்க மாட்டாங்க, கம்பெனிஸில் வச்சுக்க மாட்டாங்க. they put it in சேஃப் ப்ரைஸ். இதை விட பெட்டர் மார்க்கெட் சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பெட்டர் மார்க்கெட் எதுவாக இருந்திருக்கலாம் அப்படின்னா ப்ராபப்ளி சைனீஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஏன் அப்படின்றது நம்ம பார்ப்போமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சைனீஸ் மார்க்கெட். ஸோ ஹேங்சாங் இங்கே இருக்கு இல்லையா, ஹேங்சாங் இண்டெக்ஸோட மார்க்கெட் இது. ஸோ இதில் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எஃப்ஐடிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே செப்டம்பர் இருக்குது பார்த்தீங்களா, செப்டம்பரில் செல் ஆகிருக்கு. அதாவது இந்த செப்டம்பர் மந்த்து, அதுக்கப்புறம் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்கு இல்லையா. இப்போ ஆகஸ்ட்லேருந்து நான் போடுறேன் அண்ட் செப்டம்பர் ஒரு இது போடுறேன், வெர்டிக்கல் போடுறேன். இங்கே ஏறிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணால் தான் செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ எப்படி செல் பண்ணாங்கன்னு பார்க்கணும்னா எஃப்ஐ டேட்டாவை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஜான்லேருந்து நம்ம செப்டம்பர் எடுத்துக்கலாம்.
ஆகஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ ஆகஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணிவிட்டு செப்டம்பர் லைட்டாக பை பண்ணியிருக்காங்க. அக்டோபரில் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் செல்லிங் 1 lakh crore மொத்தமாக செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக டிஐயும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1 லட்சம் கோடிக்கு ஒருத்தர் விற்கிறாங்க, 1 லட்சம் கோடிக்கு பை பண்ணுறாங்க. வேறு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த மாதிரி பையிங் செல்லிங் நடக்காது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட ஒரே நாளில் 1 லட்சம் கோடி லிக்விடேட்டை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளவு கோடி ரூபாய் போட்டாலும் வாங்குறதுக்கான ஆள் இங்கே இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 lakh crore வரைக்கும் நெருக்கி வந்திருக்கு. ஜனவரி பார்த்திங்கன்னா 87 crore, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் 87,000 crore. இப்போது பிப்ரவரியில் 60,000 crore. அதுக்கு ஈக்குவலாக டிஐ வந்து பவர்ஃபுல்லாக பை பண்ணி காப்பாற்றுறாங்க மார்க்கெட்டை. பட் கமிங் டு த மார்க்கெட், இப்போ இந்த ஃபண்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அதே செப்டம்பரில் நான் இங்கே வந்து ஹேங்ஸாங் மார்க்கெட்டோட செப்டம்பர் மந்த் நான் இங்கே போடுறேன். இங்கே பாருங்கள், ப்ளீஸ் லுக் அட் இட். ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கான். ஸோ ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் சீப்பாக இருந்திருக்கு. அதாவது அந்த டயத்தில் 17,000 தான் இருந்திருக்கு. அதோட சைனீஸோட நிஃப்டி வந்து 16,000 கீழே போயிருக்கு. 17,000 கீழே போயிருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு டெக்னிக்கலி ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரம் லோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த லோ வந்து ரீடெஸ்ட் 15,000லேருந்து ஒரு டைம் 20,000 போயிட்டு அதை திருப்பி ரீடெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதாவது இப்படி போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டன்னிங்கான ரேலி இங்கேருந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்துட்டு இப்படி ஏறுது. இது வந்து பியூராக தெரியுது இந்த ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் சைனீஸில் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா சைனீஸில் ஏன் போடணும் அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து ஒரு சீப்பான மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஏன்னா அது எங்கேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 32,000லேருந்து இந்த மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. 2021லேருந்து இந்த மார்க்கெட் வந்து சைனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுதா? ஸோ மந்த்லி கேண்டில் இது. ஸோ இதில் சைனீஸில் வந்து ரொம்ப பெரிய அளவு ஃபால்ன்றது 15,000 வரைக்கும் ஃபால்ன்றது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவங்க மிஸ் பண்ணக்கூடாதுனால இப்போ இந்த லெவலில் கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு வீக்லியில். ஸோ ஸ்டில் சைனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிக்கலி புல்லிஷில் இருக்குது. ஸோ ஃபண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க ப்ராபப்ளி எங்கே போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா சைனீஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த ஒரு லெவலை ஸ்ட்ராங்காக கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க வீக்லியில். ஸோ ப்ராபப்ளி சைனீஸ் மார்க்கெட் வந்து மேபி திருப்பியும் வந்து ஒரு பெரிய பூம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் கூட திருப்பி போகலாம். ரைட். ஸோ அதனால தான் வந்து ப்ராபப்ளி எஃப்ஐ வந்து செல் பண்ணிவிட்டு அங்கே போயிருக்காங்க. இது வீக்லியில் பின்பார் அண்ட் கன்ஃபர்மேஷன் போட்டு நிற்கிது. மந்த்லியில் பின்பார் போட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து நிற்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி திஸ் இஸ் மேபி த ரீசன். ஸோ சைனீஸ் மார்க்கெட் லுக்ஸ் அட்ராக்டிவ், அதனால் அங்கே வெளியே போயிருக்கலாம் எஃப்ஐ இந்தியாவிலேருந்து. இது மேபி ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். நம்ம மார்க்கெட் எங்கே வந்து நிற்கும் சார், அது ஒரு பதில் சொல்லுங்கள். இது ஒரு எல்லையே இல்லையா, இப்போ தான் ஃபாலோ ஆகி முடிக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் கட் பண்ணியிருக்கு வீக்லியில். ஃபஸ்ட்டு இந்த லெவலில் கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலையும் கட் பண்ணியிருக்காங்க. வைடன் ஆகிட்டே போகும் பாருங்கள். இந்த லைன் நான் போடுறேன், வைடன் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் பேஸ் வந்து இங்கே இருக்க பேஸை கட் பண்ணுறாங்க இப்போது. ஓகேங்களா? இந்த பேஸை கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேஸ் வந்து பெருசாகிட்டே போகுது, வைடனிங் ஆகிட்டே போகுது. இப்போ அடுத்த பேஸ் எங்கே வருது அப்படின்னா ப்ராபப்ளி இங்கே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லோவுக்கு தான் ப்ராபப்ளி வருது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த லோவுக்கு தான் வர்றதுக்கான சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கான ரெடியாக நிற்கிது. இதை கட் பண்ணிச்சு அப்படின்னா ப்ராபப்ளி இந்த பேஸ் வரைக்கும் வரும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா ப்ராபப்ளி இதுதான் மேபி லாஸ்ட் லெவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 20,000 இங்கேருந்து ப்ராபப்ளி இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெவல் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 18,000 ரேஞ்சிலேருந்து லட்சி அப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வந்து வர்றதுக்கு தயாராக இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 20,000லேருந்து அண்ட் இந்த லெவல்ஸ் 18,500க்கு மேலே. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே நிஃப்டி வருவதற்கான வாய்ப்புகள்
அதிகமாக இருக்குது. ஆனால் இது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இப்படியே செல் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா செல் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இது வரைக்கும் வரலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு லோயர் லோ அதாவது வச்சுருக்கு, விச் மீன்ஸ் இந்த லோயர் லோ இப்படி வச்சுருக்கு. இப்போ இந்த லோவை கட் பண்ணி இப்படி போயிட்டு திருப்பியும் இந்த லோவை கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் படி. ஓகேவா? ஸோ இந்த இடம் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ப்ராபப்ளி இவங்க வந்து டபுள் பாட்டம் அடிக்கணும்னா இந்த இடம் 21,200 இந்த லெவல். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக நிஃப்டியில் வந்து நல்ல இடம் வேணும், இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மீன்வாயில் நமக்கு இங்கே இந்த சைனீஸ் மார்க்கெட்டை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இந்த மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ப்ராபப்ளி எஃப்ஐ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து வெளியில் போயிட்டு சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிப்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெக்னிக்கல்ஸு இது நம்ம ஷோ பண்ண முடியும். எஃப்ஐ இதில் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க டேட்டா நமக்கு கிடைக்காது. பிகாஸ் சைனாவில் கூகுள் கிடையாது. ஸோ நமக்கு அந்த டேட்டா கிடையாது. பட் நமக்கு ட்ரேடிங் வியூவில் இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் ப்ராபப்ளி இந்த மாதிரி சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டெக்னிக்கலி இதுதான் ஒரு இடம். அண்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னா டெஃபினட்டாக திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து கம்மியான விலையில் கிடச்சிருக்கு. லட்சம் நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க, லட்சம் யூ வாண்ட் பை மெர்சிடிஸ், ஒரு 1 crore to 1.5 crore இருக்குது. அந்த கார் சப்போஸ் உங்களுக்கு வந்து அதே சேம் கார் வந்து உங்களுக்கு 80 lakh கிடைக்குது, 70 lakhs கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்காம விட்டுருவீங்களா? நோ, டெஃபினெட்லி வி ஆர் பையிங், ரைட்? ஸோ அந்த மாதிரி இது நல்ல டைம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி வந்து இங்கேருந்து 15% ஃபால் ரவுண்டாக கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு செலக்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். கேட்டுக்கோங்க, உங்களோட வெல்த் மேனேஜர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வெல்த் மேனேஜர் உங்களுக்கு என்ன மாதிரி கைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றாப்புல ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம இந்த டேட்டாவை நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் வந்து மெயின் ரீசன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் சி வாட் வி கேன் டூ த பெஸ்ட். அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ.